ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனந்தங்கள் அனிமேல சீசன் 1 எபிசோட் 2. காலையில் அதுவும் ஸ்கூலில் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கோயிச்சு அந்த பொண்ணை பார்த்து கேட்க, நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும், எல்லாமே ஆரம்பிச்சிடுச்சு, இதை நிறுத்த முடியாது, உன்னோட கிளாஸ்மேட்ஸை காப்பாற்றுறதுக்கான வழியை கண்டுபிடி இப்படின்னு அந்த மிஸ்ஸாக்கி பொண்ணு சொல்ல, இப்போ நம்ம அங்கேருந்து கிளாஸ் ரூம்க்கு வரலாம். கிளாஸ் ரூமில் எல்லா பசங்களும் படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வரைகிறாங்க. அங்கே இருக்க டீச்சர் பையனை பார்த்து, நீ வரைஞ்சிருக்கிறது என்னன்னு கேட்டா, நான் வரைஞ்சிருக்கிறது லெமன் டீச்சர். ஆனால் நம்ம அதை பார்க்கும்போது ஒரு பேய் இருக்கிற மாதிரியோ இல்லை வேற ஏதோ அந்த மாதிரியோ தெரியுது. டீச்சர் என்னன்னா, நீங்க வரைஞ்சி முடிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கிளம்ப. இங்க இருக்க பசங்க, நீங்க வரைஞ்சிருக்கிறது ரொம்ப வியடா இருக்கு, அதோட வித்தியாசமாவும் இருக்கு. அதுக்கு அந்த பையன், எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் பண்ணேன்னு சொல்றான். ஆனா கோயிச்சு அந்த பையனை பார்த்து, உனக்கு நிறைய திறமை இருக்கு. அப்படியா? எனக்கு திறமை எல்லாம் இருக்கா? ஆனா எனக்கு இது வரையும் தெரியாது அப்படி அந்த பையன் காமெடி பண்றான். பக்கத்துல இருந்த கண்ணாடி போட்ட பொண்ணு என்னன்னா, சாக்கிக்கு பாரா, நீ ஏதாச்சும் கிளப்ல சேர விருப்பம் இருக்கா? அதுக்கு கோயிச்சு, நான் இன்னும் அதை பத்தி எல்லாம் முடிவு பண்ணல. பக்கத்துல இருந்த பையன், வேணா நீ ஆர்ட்ஸ் கிளப்ல சேரியா அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. ஒரு பையனை பார்த்த டீச்சர், நீ என்னதான் வரைஞ்சிட்டு இருக்க? டீச்சர், நான் ஆப்பிள் தான் வரைகிறேன். ஆப்பிளுக்கு ஏன் கை கால்லாம் இருக்கு, முதல்ல நீ ஒழுக்கத்தை கத்துக்க அப்படின்னு டீச்சர் அவனுக்கு புத்திமதி சொல்ல, இதெல்லாம் அந்த பசங்க சரி கோயிச்சு பாத்துட்டு இருக்கான். கோயிச்சு என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் பார்க்க, இங்க அந்த பொண்ணு இல்ல. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சிருது. கோயிச்சியும் அந்த வித்தியாசமான படத்தை வரைஞ்ச பையனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, கோயிச்சு அந்த பையனை பார்த்து, ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான படம் எல்லாம் வரைகிறேன், எனக்கு தெரியல அப்படின்னு அதை வரையும் போது எனக்கு தனி ஃபீல் ஆகுது. அந்த டிராயிங்ஸ் எல்லாம் என் கூட பேசுற மாதிரியும் நிறைய வாட்டி தோணி இருக்கு. ஏன் அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறேன் அப்படின்னு கோயிச்சு அந்த பையனை பார்த்து கேட்க, நான் கவலைப்படுறதே இங்க இருக்கிற பசங்களை நினைச்சுதான். இப்படி அந்த பையன் சொல்ல வர, இன்னொரு பையன் வந்து கோயிச்சோட கவனத்தை அவன் பக்கம் திருப்புறான். அந்த பையன், எப்படா இருக்க, காலையில டீச்சர் என்ன ஓவரா பேசிட்டாங்க, அதை நினைச்சு எனக்கு ஒரு கவலையும் இல்ல. இப்படி இவன் பேசிட்டு இருக்கேன். கோயிச்சு யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்டாரான். அதுக்கு அவன், கிளாஸ் 3-3 9th கிரேட் ஒரு கர்சால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி சொன்னோன்னே கோயிச்சுக்கு ஷாக்கு, பக்கத்துல அந்த பையனுக்கு ஷாக்கு. அப்படி அந்த பையன், கோயிச்சு நேத்து நடந்த விஷயத்தை வந்துட்டு அவனை சொல்லணும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல வர, இதை பேச வேணாம்னு நினைக்கிறேன் இப்படி இந்த பையன் சொல்ல, கோயிச்சு ஆனா கோயிச்சு பயந்தாரான். பயந்ததுக்கு காரணம் இவங்க சொன்னதா இல்ல, அந்த மிசாக்கிங்கிற பொண்ணை பார்த்ததுனாலதான். கோயிச்சு என்னன்னா, அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக அந்த ரூமுக்குள்ள போறான். ஆனா அந்த ரெண்டு பசங்க உள்ள போகாதுன்னு ஒரு பயத்தோடயே சொல்றானுங்க. அதையும் மீறி உள்ள போய் அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்க, பதிலுக்கு அவளும் எதுவும் சொல்லல. அப்படியே கோயிச்சு அந்த மிசாக்கிங்கிற பொண்ணுகிட்ட போக, அவ கோயிச்சை பார்த்து, கண்டுபிடிச்சிட்டியா இதெல்லாம் நிறுத்துறதுக்கு? அதுக்கு கோயிச்சு, இன்னும் இல்ல. அப்படியே அவனை வந்துட்டு உனக்கு கேட்கணும், என்னத்தை வரைஞ்சிட்டு இருக்க? அதுக்கப்புறம் தான் நமக்கே காமிக்கிறாங்க, அவ வரைஞ்சிட்டு இருந்தது ஒரு பொண்ணோட உருவம். அந்த பொண்ணு என்னன்னா, நான் இன்னும் முழுசா வரையல, அவளுக்கு 2 ரெக்க இருக்கிற மாதிரியும் வரைய போறேன். அப்படின்னா இது ஒரு ஏஞ்சலா? அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு அவ்வளவா இதை பத்தி தெரியாது. அப்படியே கோயிச்சு, உன்னோட இடது கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, ஏன் நீ அதை பாக்கணுமா? அதுக்கு கோயிச்சு, இல்ல நீ காமிக்கலாம் வேணாம், நீ சொன்னா மட்டும் போதும். அதே நேரத்துல ஸ்கூல் பெல்லும் அடிக்குது. யாரு தம்பி நீ, எங்க இருந்து வர, என்ன கிளாஸ்? என் பேர் சாக்கிக்கு பாரா, கிளாஸ் 3-3 9th கிரேட். அதுக்கு அவரு, என்னோட பேரு ஜிமிக்கி. பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பேருக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமா இருப்பாரா தெரியல. சரி இங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது, கிளம்பு. சரிங்க சார்னு சொல்லிட்டு கோயிச்சியும் போறான். கோயிச்சி வெளில போய் கதவை சாத்தும் போதும் அவரையே பாக்குறான். ஆனா அவரு பக்கத்துல இருந்த பொண்ணை கொஞ்சம் கூட கவனிக்கல. அந்த பொண்ணு அவ பாட்டு வரைஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ராத்திரி வீட்டுல, ஜிமிக்கியா? இல்ல அவரோட பேரு ஷிபிகி, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. இவ்வளவு நேரம் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பேர் ஒண்ணு முக்கியம் கிடையாது, அடுத்தது என்ன நடக்க போகுதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் அவங்க இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியாது, நம்ம சித்தின்னு சொல்லி கூப்பிடலாம். கோயிச்சுனா அவர் எதுக்கு அந்த ரூம்லயே இருக்காரு, அதுக்கு அவங்க சித்தி அவருக்கு வேற ரூம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அங்க ஷிஃப்ட் ஆயிடுவாரு. அதை நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. சரி கோயிச்சி, நீ ஏதாச்சும் ஒரு கிளப்ல சேர்ந்தியான்னு அவங்க சித்தி கேட்க, அதுக்கு கோயிச்சி, நான் இன்னும் முடிவு பண்ணல, இனிமே தான் முடிவு பண்ணணும். ஆனா பசங்களாம் வந்து ஆர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்துக்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா உனக்கு ஆர்ட்ஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நீ அதிலே சேர்ந்துக்க. அதுக்கு கோயிச்சி, இல்ல நான் பார்த்துதான் சேருவேன். இப்படி இவங்க பேசி முடிக்க, அதுக்கப்புறம் ராத்திரி நேரத்துல, அதுவும் பால் அடைஞ்சு போன அந்த ஹாஸ்பிட்டல்ல எலிவேட்டர்ல யாரோ ஏறி வராங்க. அப்படியே அவங்க நடந்து அந்த நர்ஸை பார்க்க, அவங்க, கோயிச்சி நீயா? அதுக்கப்புறம் அந்த நர்ஸ், கோயிச்சி இந்த நேரத்துல இருக்கா இங்க வந்த? இல்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, வேற யாருமே இல்ல, அதை நினைச்சு உங்களுக்கு பயமா இல்ல? அதுக்கு அந்த நர்ஸ், இல்லையே நான் பயப்படுற ஆளே கிடையாது. சரி சொல்லு, என்ன தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு கோயிச்சி, போன திங்கக்கிழமை ஏதாச்சும் ஒரு பொண்ணு செத்து போனாலா? அதுக்கு அவங்க, ஏன் இது கேட்கறேன், உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த நர்ஸ், இந்த மாசத்துல யாரும் டெத் ஆகலையே? அப்படியா? அப்பனா நான் இன்னொன்னு கேட்கறேன், இதே இடத்துல ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட கண்ணுல ஒரு ஐ பேஜ் மாட்டிருப்பா, அந்த மாதிரி யாராச்சும் பொண்ணை பாத்தீங்களா இப்படின்னு கோயிச்சி அந்த நர்ஸை பார்த்து கேட்க, அதுக்கு அந்த நர்ஸ், அந்த மாதிரி ஐ பேஜ் போட்டீங்க அந்த பொண்ணு தெரியாது, வேற இங்க ஒரு புக்லெட் இருக்கு, அது வந்து பேஷண்ட்ஸ் எல்லாரோட லிஸ்ட் இருக்கும், அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன், நம்பர் கொடுத்துட்டு போறியா? நான் முன்னாடியே கேட்கணும் உங்கள்கிட்ட. சரி இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம பாத்துங்க, கண்டிப்பா யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்ல, அதுக்கப்புறம் விடிஞ்சிடுது. ஸ்கூல்ல சார் பாடம் நடத்திட்டு இருக்க, கோயிச்சி அந்த பெஞ்சையே பாத்துட்டு இருக்கான். இப்படி பாத்துட்டு இருக்கத இன்னொரு பொண்ணு பார்க்க கோயிச்சிக்கு ஒரு பயங்கரமா ஷாக்கு. ஏன்னா எல்லாரும் நேரா பாத்துட்டு இருக்க, அவ மட்டும் கோயிச்சியை பாக்குறது அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிருது. சாக்கிக்கு பாரா, சாரி கோயிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து, சாக்கிக்கு பாரா வந்துட்டு ஒன்று பேசணும் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு கூப்பிட, அதுக்கு கோயிச்சி, எதுக்காக கூப்பிட்டீங்க? அதுக்கு அந்த பொண்ணு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, உன்னோட குடும்பம் டோக்கியோ தானே, எதுக்காக இங்க வந்த? அதுக்கு கோயிச்சி, இல்ல நான் இங்க தான் பிறந்தேன், நான் சின்ன வயசா இருக்கும் போதே டோக்கியோக்கு போயிட்டேன், எங்க அம்மா ரீசெண்டா தான் இறந்து போனாங்க, அதனாலதான் நான் இங்க வர வேண்டிய சிச்சுவேஷன். அப்படி அந்த பொண்ணு, கிளாஸ் 3-3 9th கிரேட், அந்த கிளாஸ்க்கு ஒரு சாபம் அப்படின்னு சொல்ல வர, பக்கத்துல இருந்த பசங்களாம், வேணாம் சொல்லாதீங்க அப்படின்னு தடுக்கிறானுங்க. இங்க இருந்துதான் கோயிச்சிக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்ல வராங்க, அப்படி சொன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துரும் பயப்படுறாங்களா? ஒண்ணும் புரியல அப்படின்னு கோயிச்சி மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு.
இருக்கு. கோயிச்சி என்னன்னா அந்த ஐபேஜ் உள்ள பொண்ணை பார்த்தாராம். கைஸ் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோயிச்சி அந்த பொண்ணு பின்னாடியே போறான். கோயிச்சி என்னன்னா அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஒரு சந்துக்குள்ள அந்த பொண்ணு போக கோயிச்சி அங்க போய் பாக்குறான். ஆனா அந்த இடத்துல அந்த பொண்ணை காணோம். எப்படி மறைஞ்சு போனானே கோயிச்சிக்கு ஒரு சந்தேகம். அப்படியே அந்த பொண்ணை தேடி தேடி சாயங்காலம் ஆயிடுது. அப்படியே அவன் நடந்து போயிட்டு இருக்கேன். அவன் ஒரு கடைக்கு முன்னாடி நிக்கிறான். இது என்ன இடம் இது? ஜன்னல் ஓரமா எட்டி பார்க்க கோயிச்சி பயந்துறான். அவன் என்னதான் பார்த்து பயந்தான்னு பார்த்தா ஒரு மரபொம்மை இவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னு கோயிச்சி நினைச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு போன் கால். எங்க இருந்துனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் போன் பேசுறது அந்த நர்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், செத்து போனது ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அப்படியா? அப்ப அவங்க பேர் என்ன? அது எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த பொண்ணோட பேரு அப்படி சொல்ல அந்த கால் கட் ஆகுது. அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? நம்ம கோயிச்சிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. உள்ள போவோமா இல்ல திரும்பி வீட்டுக்கே போயிடுவோமா? கோயிச்சி அவனோட பயத்தெல்லாம் தூக்கி போட்டு அந்த கடைக்குள்ள வரான். கடைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒரு பேய் பிடிச்ச பொம்மை மாதிரி தான் இருக்கு. நம்ம கோயிச்சி அந்த கடை ஓனரை பார்த்து, இங்க யாரும் வரமாட்டாங்களா? இங்க யாரும் அவ்வளவா வரமாட்டாங்க, முக்கியமா சின்ன பசங்க. நீ பொம்மை வாங்குற மாதிரி இருந்தா இங்க இருக்கிற எல்லா பொம்மையோட விலையும் ஒரே விலை தான். நீ பாக்குறியா இல்ல வாங்குறியா? இல்ல நான் இங்க சுத்தி மட்டும் பாத்துக்கிறேன். சரி சீக்கிரமா பாத்துட்டு கிளம்பு. கோயிச்சும் அங்க இருக்கிற ஒவ்வொரு பொம்மையும் பார்க்க ஒவ்வொரு பொம்மையும் அவனை பயமுறுத்துற மாதிரியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் கோயிச்சி பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அங்க இதோட அதிகமான பொம்மைகளா இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு பொம்மை அந்த மிசாக்கிங்கிற பொண்ணு மாதிரியே இருக்கு. மிசாக்கி இது நீயா? ஆமா நானே தான். இப்படி அந்த பொம்மை சொன்னோனே கோயிச்சி ரொம்ப பயந்துறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொம்மைக்கு பின்னாடி மிசாக்கி நின்னுட்டு இருந்திருக்கா. கோயிச்சியை பார்த்து மிசாக்கி சொல்றா, இந்த பொம்மையை பாத்தியா? பாக்க என்ன மாதிரியே இருக்கா? கோயிச்சி அந்த பொண்ணை பார்த்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு அந்த பொண்ணு, அதை நான் கேட்கணும், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாக்கிக்கு பாரா, என்கிட்ட நீ ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா இல்ல அப்படின்னு ஒரு சரி சாக்கிக்கு பாரா, நீ என்னோட கண்ணை பார்க்கணும் ஆசைப்படுறியா? இதை கேட்டோன்னு கோவிச்சி ஷாக்காக அந்த பொண்ணும் ஐபேஜை கழட்ட இந்த எபிசோடு முடியுது.